நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொதுமக்கள் கோரிக்கைக்கு உடனடி நடவடிக்கை. வழக்கறிஞர் சக்தி தலைமையில் மனு அளித்து தீர்வு. உழவர்கரை பகுதியில் தீவிரமடைந்து வரும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தொடர் விபத்துகளை தடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர் சக்தி அவர்களின் தலைமையில் மக்கள் மன்றத்திலும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்தது. இப்பகுதியில் போதுமான வாகன நிறுத்துமிடம் இல்லாததால் கடைகளுக்கு வரும் வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் இரவு நேரங்களில் அகலமாக தெரியும் இந்த சாலை பகல் நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகின்றது. மேலும் அண்மையில் நடைபெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண கோரி அளிக்கப்பட்ட மனுவின் பெயரில் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மனு அளிக்கப்பட்ட மறுநாளே சம்பந்தப்பட்ட இடத்தில் போக்குவரத்து எச்சரிக்கை பலகைகள் மற்றும் பாதசாரி கடக்கும் கோடுகள் அமைக்கும் பணிகள் விரைவாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்ட உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினருக்கும் காவல்துறை மற்றும் அதிகாரிகளுக்கும் வழக்கறிஞர் சக்தி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். குற்றாலம் நோக்கி புறப்பட்டது புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு. 85 பேருடன் 3 நாட்கள் சுற்றுலா பயணம். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் பெருமை மிக்க சுற்றுலா பயணம் இந்த ஆண்டும் உற்சாகமாக துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளை உள்ளடக்கிய யூனியன் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மொத்தம் 104 வணிகர் சங்கங்கள் இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. இந்த ஆண்டிற்கான 3 நாள் சுற்றுலாவை முன்னிட்டு புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர், தலைவர் பாபு, முதன்மை துணை தலைவர் சீனிவாசன் மற்றும் பொது செயலாளர் முருகபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்து சுற்றுலா பயணிகளை அன்போடு வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். இந்த சுற்றுலாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழி நடத்தும் டூர் சேர்மனாக அருள் வைத்தியநாதன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார்.
புதுச்சேரியில் இருந்து ஒரு பேருந்து மற்றும் 4 கார்களில் புறப்பட்டுள்ள இந்த சுற்றுலாவில் கூட்டமைப்பை சேர்ந்த மொத்தம் 85 நபர்கள் ஆர்வமுடன் பயணிக்கின்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் குற்றாலத்தை நோக்கி செல்லும் இந்த குழுவினர் அங்கு சென்றடைந்ததும் கூட்டமைப்பின் சார்பில் முக்கிய வணிகர் சந்திப்பு கூட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டை பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தான ஆடி திருவிழா அலங்கார விமானத்தில் அம்மன் வீதி உலா. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள்பேட்டை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தானத்தின் 106ஆம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு மாலை 7 மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட விமானத்தில் அம்மன் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் 4ஆம் நாள் உபயத்தை முருகன் முதலியார் சரோஜா குடும்பத்தினர் வரதவள்ளி மாரியம்மன் கோவில் தெரு ஏற்றுக்கொண்டு சிறப்பித்துள்ளனர். முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்த நிலையில் திரளான பக்தர்கள் வீதி உலா சென்ற அம்மனை தரிசித்து திருநீறு மற்றும் பிரசாதம் பெற்று அருள் பெற்றனர். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி SFI தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே பிரம்மாண்ட தீப்பந்தம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீப காலமாக கல்வித்துறையில் நிலவி வரும் குளறுபடிகள், தேசிய தேர்வு முகமையின் தோல்விகள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான போக்கு ஆகியவற்றை கண்டித்து டெல்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜா தியேட்டர் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் SIF அமைப்பை சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லி மாணவர்களின் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவை வழங்கும் வகையில் கைகளில் தீப்பந்தத்தை ஏந்தி ஒன்றிய அரசுக்கும் கல்வி அமைச்சகத்திற்கும் எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். மேலும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினார்கள். அன்று லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இன்டர்நேஷனல் ஹோட்டல் அண்ணாமலையில் மாலை 7 மணியளவில் நடைபெற்றது. லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அண்ணாமலை இன்டர்நேஷனலில் மாலை 7 மணியளவில் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் ராஜன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தலைவர் லயன் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் லயன் முரளி, பொருளாளர் லயன் பால்ராஜ் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் மாதவராஜ் அவர்கள் சேவை திட்டங்களை துவக்கி வைத்தார். வாழ்த்துறையை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் செல்வா காந்தி அவர்களும், புதிய உறுப்பினர் சேர்க்கையை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் சுரேஷ் நீலகண்டன் அவர்களும், பாராட்டு உரையை மண்டல தலைவர் லயன் ரமேஷ்குமார் அவர்களும், மாவட்ட அவை செயலாளர் லயன் ரவிச்சந்திரன் அவர்களும், வட்டார தலைவர் லயன் சீனிவாசன், சங்க ஒருங்கிணைப்பாளர் லயன் சிவபிரகாசம் மற்றும் சங்க உறுப்பினர்கள், லயன்ஸ் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நிறைவு பரிசு வழங்கப்படுகின்றது. நமது இதை போல எங்க அரிமா சங்கத்துல ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு,
சார் கூட நில்லுங்க. அப்படியே ஜஸ்ட் ஒரு காலகட்டத்தில் 20-30 இயர்ஸ் பேக்லாம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்லே நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க. ஒன் ஆஃப் அதை பார்த்தீங்கன்னா நாட்டலி பிரதர் வந்து பிளாக் கேட் மாதிரி நமக்கு உள்ளே வரும்போது எங்கே வரீங்க கவனம் கேட்டு கரெக்டாக வந்து நின்று வேறு ஏதோ ஒர்க் இல்லை அதுனாக்கா ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவாருங்க. அண்டு முக்கால்வாசி என்னதான் நம்ம வந்து ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்டா கூட தனியாக 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வீட்டில் இருந்து. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியின் தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதியின் செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நேச வாசல் சபை மாதாந்திர ஊழியர்களின் கூடுகை சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் நேச வாசல் சபை மாதாந்திர ஊழியர்களின் கூடுகை சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. மரணத்தை ஜெயிச்சவர் அறக்கட்டளை மற்றும் புதுவை புரட்சி ஊழியர்கள் ஐக்கியம் இணைந்து நடத்தும் மாதாந்திர ஊழியர்களின் கூட்டம் புதுச்சேரி புவன்கரே வீதியில் உள்ள மாதவா மருத்துவமனை அருகில் நேச வாசல் சபையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் போதகர் மார்ட்டின் தேவ செய்தியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் மோசஸ், சேர்மன் டாக்டர் சாய், செயலாளர் உஷா மோசஸ், பொருளாளர் மீட்பரசன், பொது செயலாளர் வெங்கடேசன், இணை தலைவர் டேனியல் மற்றும் சிறப்பு தேவ செய்தியாளர் ஆரோக்கியராஜ் மற்றும் பிரதி மாதந்தோறும் நலிவடைந்த ஊழியக்காரர் குடும்பத்திற்கு 10 கிலோ அரிசி மற்றும் மாத ஊக்கத்தொகை ரூபாய் 750 வழங்கப்பட்டது. உத்தம விதவை பெண்களுக்கு மாதந்தோறும் 300 வழங்கப்பட்டது. அனைத்து நலிவடைந்த ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு, விபத்து மற்றும் துக்க நிகழ்வுகள், சுப காரியங்களுக்கும் மரணத்தை ஜெயித்தவர் அறக்கட்டளை உதவி செய்து வருகின்றது. முடிவில் போதகர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 மருத்துவ இடங்களும் புதுச்சேரி பூர்வகுடி மாணவர்களுக்கே கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டது. ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால் இரண்டிலும் இளநிலை மருத்துவ படிப்பு இடங்கள் மொத்தமாக 243. அவற்றில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 64 இடங்கள். இந்த 64 மருத்துவ இடங்களிலும் வெளி மாநிலத்தவர்கள் ஊடுருவி புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்களையும் அபகரித்து விடுகின்றார்கள். புதுச்சேரி மாணவர்கள் உரிமை பறிப்போவதை தடுக்க 64 இடங்களும் புதுச்சேரி மாணவர்களுக்கே கிடைக்க 2001 பிறகு புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு குடியிருப்பு சான்றிதழ் வழங்கக்கூடாது.
64 மருத்துவ இடங்களும் புதுச்சேரி மாணவர்களுக்கானது. இந்த இடங்களுக்கு விண்ணப்பிக்க 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் இருந்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் கொடுத்தாலே போதும் என்பதால் வெளி மாநிலத்துக்காரர்களால் புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகின்றது. புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்கள் உரிமை பறிபோகின்றது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்திற்கு 195 ஏக்கர் நிலத்தை கொடுத்தவர்கள் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள். அதற்கு நன்றி கடனாகத்தான் புதுச்சேரி மாணவர்களுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றது. 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் இருந்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் பெற்றுக்கொண்டு அந்த இடங்களை வெளி மாநிலத்துக்காரர்கள் அபகரித்துக் கொள்கின்றார்கள். இந்த அபகரிப்பை புதுச்சேரி அரசு தடுக்க வேண்டும். இந்த அபகரிப்பை தடுக்க புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் உரிமை காக்க ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்களில் படிக்க மாணவர்களுக்கு குடியிருப்பு சான்றிதழ் வழங்கும் பொழுது பட்டியல் வகுப்பு மாணவர்களுக்கு 1964 பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 2001 காலக்கெடுவின்படி வழங்க வேண்டும். மேலும் EWS பொது பிரிவு மாணவர்களுக்கு 2001 காலக்கெடு வைத்து குடியிருப்பு சான்றிதழ் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை வழங்க வேண்டும். குடியிருப்பு சான்றிதழ் வழங்க 5 ஆண்டுகள் இருந்தால் போதும் என்பதை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களான பொது பிரிவினரும் பயன்பெறுவார்கள். இந்த விதிகளை பின்பற்றும் பொழுது 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு புதுச்சேரியில் தொடர்ச்சியாக வாழ்கின்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் என்ற ஐயம் வேண்டாம். ஏனென்றால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 243 இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்கள் போக மீதமுள்ள 179 இடங்களுக்கு இந்திய அளவில் மாணவ சேர்க்கை நடைபெறுகின்றது. இந்த 179 இடங்களில் புதுச்சேரியில் வாழுகின்ற மற்றவர்களும் இந்தியாவின் அனைத்து மாநில மாணவர்களுக்கும் விண்ணப்பித்து மருத்துவ கல்வி இடங்களை பெற முடியும். அதை போலவே மத்திய அரசு ஊழியர்களின் பொதுப்பணித்துறை நிறுவன ஊழியர்கள் பிள்ளைகளும் இந்த ஒதுக்கீடான 179 இடங்களில் போட்டியிட்டு மருத்துவ இடங்களை பெற முடியும். ஆகவே பொதுப்பணித்துறை நிறுவன ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் 3 ஆண்டுகள் புதுச்சேரியில் தங்கியிருந்தால் போதும் அல்லது அவரது பிள்ளைகள் 11 மற்றும் 12இல் புதுச்சேரியில் படித்திருந்தால் போதும் என்ற ஜிப்மரின் மாணவ சேர்க்கையில் உள்ள விதியையும் நீக்க வேண்டும். மேலும் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்களில் புதுச்சேரி மாநில அரசின் இட ஒதுக்கீடு கொள்கைத்தான் பின்பற்ற வேண்டும். 64 இடங்களில் SC, BC, MBC, BCM, EBC அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஜிப்மர் நிறுவனம் அந்த 64 இடங்களிலும் இந்திய இட ஒதுக்கீடு கொள்கையை பின்பற்றுகின்றது. அதனால் 1 விழுக்காடு ST மக்கள் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் 64 இடங்களில் 1 இடம்தான் புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இவர்கள் 3 இடங்கள் ஒதுக்கி அவற்றை இந்திய பிற மாநில SD பிரிவினர் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றார்கள். இவற்றின் மூலம் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்களில் 2 இடங்கள் வெளி மாநிலத்திற்கு செல்கின்றது. புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்கள் குறைகின்றது. ஆகவே இந்த 64 இடங்களில் புதுச்சேரி மாநில இட ஒதுக்கீடு கொள்கையை பின்பற்ற வேண்டும். புதுச்சேரி மத்திய அரசு நிறுவனம் அது மத்திய அரசின் கொள்கைகளைத்தான் பின்பற்றும் என்றால் புதுச்சேரி மாணவர்களுக்கு 64 இடங்கள் என்பது வெறும் கண் துடைப்பா? புதுச்சேரி மக்களை ஏமாற்றுகின்றதா? இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் அந்தந்த பகுதிகளின் தனி சிறப்பு கருதி குடியிருப்பு சான்றிதழ் வழங்க 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் இருக்கின்றது. ஆந்திராவில் 7 ஆண்டுகள், திரிபுரா, அசாம் 15 மற்றும் 20 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். மாநில அரசு பணிக்கு அவ்வாறு செய்யவில்லை என்றாலும் ஜிப்மர் நிறுவனத்தில் மருத்துவ படிப்பு படிக்க 2001 காலக்கெடு வைக்க வேண்டும். புதுச்சேரி அரசு ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 மருத்துவ கல்வி இடங்களில் படிக்க குடியிருப்பு சான்றிதழ் வழங்கும் பொழுது 2001 காலக்கெடு வைக்க வேண்டும். வருவாய்த்துறை குடியிருப்பு சான்றிதழ் வழங்கும் பொழுது அதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்களும் புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே கிடைக்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் புதுச்சேரியின் செயலாளர் வேல்சாமி கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் பொழுது மக்கள் வாழ் உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஜெகநாதன், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணை பொது செயலாளர் தோழர் அருண பாரதி, 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்து என்கின்ற ஜெகதீசன்,
தமிழர் களம் கோ அழகர், நாம் தமிழர் கட்சியின் துணைத் தலைவர் ரமேஷ், சென்டாக் பெற்றோர் மாணவ சங்கத்தின் தலைவர் நாராயணசுவாமி, தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் அண்ணா அரங்கதுரை, ஐயா சிவராஜாராமன் ஆகியோர் உடன் இருந்தனர். மங்களம் தொகுதி பங்கூர் ஏரியை ரூபாய் 23.20 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கத்தில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் தொகுதியான மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூரில் ஏரியை தூர்வாரி விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் பொதுப்பணித்துறை மூலம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள உடனடியாக உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 23,20,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பங்கூர் ஏரி தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜையை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் அருள்முருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அரியூர் கண்ணபிரான், ஊர் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பங்கூர் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் இந்த பணியின் மூலம் ஏரியின் நீர்த்தேக்கத்திறன் அதிகரித்து விவசாய பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரம் மேம்படுத்துவதுடன் சுற்றுப்புற நிலத்தடி நீர் மட்டம் உயர்வடையும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர் ரமணீஸ்வரர் நீட் தேர்வில் 646 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 1756வது இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர் ரமணீஸ்வரர் நீட் தேர்வில் 646 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் 1756வது இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகள் ஜூலை 16, 2026 அன்று தேசிய தேர்வு முகமை சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டன. நாடு முழுவதும் சுமார் 11.21 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் மொத்தம் 4716 மாணவர்கள் நீட் தேர்வை எழுதிய நிலையில் 2451 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளியை சேர்ந்த மாணவர் ரமணீஸ்வரர் 646 மதிப்பெண்களுடன் அகில இந்திய அளவில் 1756வது இடத்தை பெற்று சிறப்பிடம் பிடித்துள்ளார். அவரை தொடர்ந்து மாணவி இன்பஸ்ரீ 633 மதிப்பெண்களுடன், பிரணவ் 631, விஸ்வகண்ணன் 630, பிரிதம் 630, ரூபாவதி 616, விஸ்வசேனன் 602 மற்றும் கைலாஷ் விஸ்வநாதன் 600 ஆகியோர் சிறப்பான தர வரிசையை பெற்றுள்ளனர். மேலும் 600க்கு மேல் 8 மாணவர்கள், 550 முதல் 599 வரை 15 மாணவர்கள், 500 முதல் 549 வரை 10 மாணவர்கள், 475 முதல் 499 வரை 10 மாணவர்கள் மற்றும் 450 முதல் 474 வரை 16 மாணவர்கள் மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஆதித்யா கல்வி குழுமத்தின் நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்ய நாராயணா அறக்கட்டளையின் அறங்காவலர் அனுதா பூனமல்லி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்டி கௌரவித்தனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், வர்த்தகம், பட்டய கணக்காளர் உள்ளிட்ட உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கான நீட், ஜேஇஇ, ஜிப்மர், சிஏ ஃபவுண்டேஷன், காமர்ஸ் மற்றும் ஜூனியர் IAS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகள் ஆதித்யா கல்வி குழுமத்தில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம குழந்தைகளை விட நம்மளோட குழந்தைகளை
ஒரு சிறப்பான குழந்தைங்க இருக்க முடியாது. அவ்வளோ டிசிப்ளின் குழந்தைங்க, சொல்ற பேச்சு கேட்குற குழந்தைங்க. அதனால தான் யூ see the results. Dedicated team members, please join for the celebration, for the cake cutting celebration. முது கடாதி உப்பு கொடு. புதுவை மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்று எங்களுடைய குருகிராம் பள்ளியில் எப்போதும் போல மிக பிரமாதமான முறையில் எங்களுடைய குழந்தைகள் நீட் தேர்வில் பயிற்சி பெற்று ஏறக்குறைய 58 பேர் 450 மார்க்கு மேல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனையாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் 600 மார்க்குக்கு மேல, அதாவது 720 மார்க்குக்கு 600 மார்க்குக்கு மேல 8 குழந்தைங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இதே முதல் முறையாக இங்கே நடந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இது போன்ற பல சாதனைகளை இந்த குருகிராம் பள்ளி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர்கள் இந்த ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் என்கிற நிறுவனமாகும். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சாதனை நிகழ்வை நிகழ்த்தி இருக்க முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். இது மேன்மேலும் தொடரும் என்பதை புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. ப்ரெஷர் கொடுக்க மாட்டான். அவனே வந்து அவனுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து டெய்லி அப் டு டேட்டில் முடிச்சு வச்சுருப்பான். அதேமாதிரி டெஸ்ட்டும் வந்து அப் டு டேட்லேயே படிச்சுக்குவான். அதேமாதிரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கொடுக்குற டெஸ்ட்டு இல்லாமல் ஆன்லைன்லேயும் நிறையா வெப்சைட்டில் போயிட்டு டெஸ்ட்லாம் நிறையா எழுதுவான். ரெஃபர் பண்ணுறதுக்கும் நிறையா வெப்சைட்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அதுலேயும் பார்த்து படித்த புக்ஸ் மட்டும் இல்லாமல் அவன் வந்து கூகுள் குரோமில் போயிட்டு என்னென்ன அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதையும் சேர்த்து படிப்பான். இந்த நீட்டில் பாஸ் ஆகி ஒரு பெற்றோராக நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து நீட்டில் வந்து இவன் வந்து 646 எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யணும், இதை விட இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும். நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸு நம்ம பாண்டிச்சேரியிலே இருக்குது. அதில் வந்து படித்தாக்க ரொம்ப பசங்களுடைய ஸ்கில்லு டெவலப் ஆகும். மெடிசனில் ஃப்யூச்சரில் வந்து அவங்க நிறையா ஆராய்ச்சிலாம் பண்ணலாம் இது சம்மந்தமாக. இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் ரொபோட்டிக்லாம் வச்சு செய்கிறாங்க. அதேமாதிரி இன்னும் நல்லா சயின்ஸ் யூஸ் பண்ணி ரொபோட்டிக் யூஸ் பண்ணி இந்த மனித குலத்துக்கு வந்து ரொம்ப உபயோகரமான மருந்து மெடிசன்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கு முக்கியம். இப்போ நான் ஒரு ஆசிரியராக மாணவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து படிப்பு தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி. இந்த படிப்பு இருந்தாக்க அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதை வச்சு அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மற்றவங்களையும் வந்து இந்த சமுதாயத்தையும் அவனால் முன்னேற்ற முடியும். அருள். இப்போ நான் வந்து நீட்ல 646 மார்க் எடுத்திருக்கேன். இங்க ஆதித்ய வித்யாசம் குருகிராமில் ஆலனோட தான் படித்து எடுத்தேன். இப்போ நான் வந்து வீட்டில் படிக்கிறதுனா வந்து வீட்டுக்கு போன உடனேலாம் படிக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஸ்கூலில் அன்னைக்கு நடத்தினது என்னவோ அதை கொஞ்சம் நேரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணேன், டவுட்லாம் கேட்பேன், அவங்களும் டக்குன்னு கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் இதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். நான் படிக்கிறேன்னா என்னை படிக்கிறபடி அப்படியே விட்டுருவாங்க. அவங்க நடுவில் வந்து எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. நான் என்ன ட்ரை இப்போது 10th வரைக்கும் டேபிள் டென்னிஸ் நான் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு 2 நேஷ்னல் போனேன், நிறையா ஜோனல்ஸ்லாம் போய் விளையாடினேன்.
நான் விளையாடுறதுக்கும் அதுவும் ஒன்றும் எங்கள் வீட்டில் பெருசாக நீ அது பண்ணி இது பண்ணலாம் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. பண்ணுறியா பண்ணு அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நானும் விளாட்னேன். எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சதுன்றதால விட்டாங்க எங்கள் வீட்டில், அதுவும் பண்ண வேணான்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.